ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை இந்த காலை நேரத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாட் ஆர் த வேஸ் டு மெஷர் ஆர் ஸ்பிரிச்சுவல் க்ரோத்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சியை எந்த விதங்களிலே நாம் அளவிட முடியும் என்கிற தலைப்பிலே கடந்த 3 நாட்களாக நாம் எபிரேய நிருபம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியின் அடிப்படையில் அநேக காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். இந்த 2 நாட்களாக நாம் பார்த்து வருகிற காரியம் அந்த 2வது கேள்வியின் அடிப்படையில், அதாவது am I eating meat or drinking milk? நான் பலமான ஆகாரத்தை உட்கொள்கிறவனாய் இருக்கிறேனா, இல்லாவிட்டால் வெறும் பாலை மாத்திரம் குடித்து கொண்டிருக்கிறவனாய் இருக்கிறேனா? இந்த கேள்வியின் அடிப்படையிலே நாம் சில காரியங்களை பார்த்து வருகிறோம். இன்றைக்கும் அந்த குழந்தைகளினுடைய இன்னொரு குணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதை ஆவிக்குரிய ரீதியாக நாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும் என்கிற காரியத்தை தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய தொட்டில் இல்லாவிட்டால் தங்களுடைய டாய்ஸ் என்று சொல்லும் பொழுது விளையாட்டு பொருட்கள், அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தங்களுடையது என்று அவர்கள் நினைத்து அது தங்களுக்காகவே வைத்து கொள்வார்கள். அதுதான் குழந்தைகளுடைய ஒரு குணம். அதே போல் ஆவிக்குரிய குழந்தைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்னா, தங்களுடைய ஸ்தாபனம், தங்களுடைய சபை என்று அதிலேயே மாத்திரம் பெருமை பாராட்டி கொண்டு அதிலேயே ஒட்டி கொண்டிருப்பார்கள். ஆனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லும் பொழுது அது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனத்தையோ ஒரு குறிப்பிட்ட சபையையோ மாத்திரம் உள்ளடங்கி வைத்திருப்பது அல்ல. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று சொல்லும் பொழுது உலகளாவிய திருச்சபை, உலகம் அனைத்திலும் இருக்கிற உண்மையாய் ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற விசுவாசிகள், அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட விசுவாசிகளாய் இருக்கிறவர்கள் எல்லாருமே இந்த கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவயவங்களாய் இருக்கிறார்கள் என்பதை இந்த ஆவிக்குரிய குழந்தைகளாய் இருக்கிறவர்கள் மறந்து போனவர்களாய் இருக்கிறார்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமா? நமக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை அவசியம். நாம் இருக்கிற குறுகிய வட்டத்திலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இதுதான் ஆண்டுடைய சித்தமாக இருக்கிறது. அதே போல் குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது அவர்களுடைய இன்னொரு குணம் என்ன? தேர் ஆல்வேஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் ஒன் பர்டிகுலர் பர்சன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சின்ன குழந்தைகள், சிறு பிள்ளைகளை நான் சொல்லவில்லை, குழந்தைகளை நான் சொல்கிறேன். இன்ஃபென்ட்ஸ், பேபிஸ். அந்த குழந்தைகள் தன்னுடைய தாயையோ தன்னுடைய தகப்பனையோ எப்பொழுதுமே சுற்றி சுற்றி வரும். இன்னும் சொல்லப்போனால் அநேக குழந்தைகளுக்கு சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது தங்களுடைய தாய் தான் மேன்மையாய் அவர்கள் பார்ப்பார்கள், பெருமையாய் பார்ப்பார்கள். தங்களுடைய தாயை விட்டு பிரிந்து போகவே மாட்டார்கள். அப்போது இதே போல் ஆவிக்குரிய குழந்தைகளாக இருக்கிறவர்கள் எப்பொழுதுமே they will always glory in men. மனிதர்களுக்கு மகிமை செலுத்தி கொண்டே இருக்கிறவர்கள் தான் இந்த ஆவிக்குரிய குழந்தைகள். இன்னும் சொல்லப்போனால் there is already a celebrity culture in our Christian world. செலிபிரிட்டி என்று சொல்லும் பொழுது பெயர் பிரசித்த பெற்றவர்கள், புகழ் பெற்றவர்கள், அவர்களையே ஒட்டி கொண்டிருப்பார்கள். அவர்களையே புகழ்ந்து கொண்டு அவர்களுக்கே பெருமையை செலுத்தி கொண்டு அவர்களுக்கு மகிமையை செலுத்தி கொண்டு இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள்தான் ஆவிக்குரிய குழந்தைகள். ஏன் இந்த காலகட்டத்திலே மாத்திரமல்ல, 1ஆம் நூற்றாண்டு ஆதி திருச்சபையிலேயும் கூட கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையிலே இப்படிப்பட்ட பிரிவினைகள் காணப்பட்டது நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அதிலே பவுல் சொல்லுகிறார், உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? இப்படிப்பட்ட கடிந்து கொள்கிற வார்த்தைகளை வைத்து அவர்களை உணர்த்துகிறார் பவுல். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நாட்களிலே அந்த சபையிலே பவுலை சேர்ந்தவர்கள் இருந்தார்கள், அந்த குரூப்பு. ஆனால் பவுல் சொல்லவில்லை எனக்காக நீங்கள் ஒரு குழுவை ஆரம்பிங்கள் என்று பவுல் சொல்லவில்லை. விசுவாசிகளாகவே தாங்களாகவே இப்படிப்பட்ட ஒரு செலிபிரிட்டி கல்ச்சரை உருவாக்கி விட்டார்கள். ஆனால் நாம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். பவுல் குரூப்பு தனியாக இருந்தது, அப்போலோ குரூப் தனியாக இருந்தது, கேபா குரூப் அதாவது பேதுரு குரூப்பு தனியாக இருந்தது, கிறிஸ்து சேர்ந்தவன் என்று அதுக்கு தனியாக ஒரு 4 விதமான குழுக்கள் அந்த நாட்களிலே இருந்தது சபைகளுக்குள்ளாக. அப்போ பவுல் இதை என்டார்ஸ் பண்ணவில்லை, இதை உற்சாகப்படுத்தவில்லை. எந்த இடத்துல அதை கண்டிக்க வேண்டுமோ, கண்டித்து உணர்த்த வேண்டுமோ அதை அவர் செய்தார். அன்பு என்ற பெயரிலே பவுல் அமைதியாய் இருந்து விடவில்லை. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் ஒரு தவறான காரியத்தையோ ஒரு துருபதேசத்தையோ ஒரு கள்ள உபதேசத்தையோ சபைகளுக்குள்ளாக பார்க்கும் பொழுது பவுல் அமைதியாய் இருந்ததை நாம் பார்க்கவே முடியாது.
இன்றைக்கி அநேகரான என்ன நினைக்கிறாங்க, நாம் தவறான காரியங்களை பார்த்தால் கண்டும் காணாதவர்களைப் போல நாம் வந்துவிட வேண்டும், அவர்கள் மேல் அன்பு செலுத்திவிட்டு நாம் அமைதியாய் வந்துவிட வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். ஆனால் இது வேதத்திற்கு புறம்பான ஒரு காரியம். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதே சமயத்தில் அந்த ஞானத்தை நாம் சரியான விதத்திலே நாம் பயன்படுத்த இன்றைக்கி தெரிந்து கொள்ள வேண்டும். பவுல் நம்ம எல்லாவற்றுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய், சிறந்த முன் உதாரணமாய் நமக்கு இருக்கிறார். அதே போல் பாருங்கள், இந்த இடத்துல மாத்திரமல்ல, நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? எப்படி? 4வது வசனத்தை பாருங்கள். ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். கொஞ்சம் யோசித்து பாருங்க, பவுலனுடைய வார்த்தைகள் நமக்கு இன்றைக்கு ஒரு சவாலாக இருக்கிறது. கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் தானே. ஊழியக்காரன் என்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆங்கிலத்திலே சர்வன்ட், வேலைக்காரன். நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்களுடைய கடமையை மாத்திரம்தான் நாங்கள் செய்கிறோம். இப்படிப்பட்ட உணர்வோடு தான் இந்த கடைசி நாட்களிலே எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் இது நடந்து கொண்டிருக்கிறதா கிறிஸ்தவ உலகத்திலே? நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த கடைசி நாட்களில் எத்தனையோ பேர் இன்னும் குழந்தைகளாய், ஆவிக்குரிய ரீதியாக குழந்தைகளைப் போல தான் இருக்கிறார்கள். பிரிவினையை ஏற்படுத்துகிறவர்கள். பலவிதமான ஸ்தாபனங்களுக்குள்ளே, சபைகளுக்குள்ளே இன்றைக்கு பிரிவினைகள் இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? அவர்களுக்குள்ளாகவே பொறாமைகள், வாக்குவாதங்கள், பேதங்கள், இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவர்கள் இடம் கொடுத்து மாம்சத்திற்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதுதான் அதனுடைய காரணம். அதே போல் குழந்தையினுடைய இன்னொரு, நீங்கள் குழந்தை என்று சொல்லும் பொழுது அது எப்பொழுதுமே அதிகமான தூக்கம் தேவை. குழந்தை பருவத்திலே, குழந்தை நாட்களிலே, குழந்தையாக இருக்கும் பொழுது அதிகமான தூக்கம். பேபி நீட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்லீப். அதே போல் பாருங்கள், இன்றைக்கி அநேக ஆவிக்குரியவர்கள், விசுவாசிகள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் தூக்கம் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ரீதியாக சொல்கிறேன். தே ஆர் ஸ்பிரிச்சுவலி அஸ்லீப். ஆவிக்குரிய ரீதியாக அவர்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். வேதத்தை வாசித்து தியானித்து அதை படித்து வேதத்துள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டிய நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பகுத்தறிவு நாம் காட்ட வேண்டிய ஒரு நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தின்படி பகுத்தறிய வேண்டிய விசுவாசிகள் இன்றைக்கு பேதைகளாக, கண்கள் மந்த புத்தி உள்ளவர்களாய், கண்கள் திறக்கப்படாதவர்களாக இன்றைக்கும் இருக்கிறார்களே. இது எல்லாம் எதை காட்டுகிறது? ஆவிக்குரிய தூக்கத்தை காட்டுகிறது. தே ஆர் ஸ்பிரிச்சுவலி அஸ்லீப். இன்னும் குழந்தைகளாக இருக்கிறார்கள். அதே போல் குழந்தையினுடைய இன்னொரு குணத்தையை நாம் பார்க்க போனால், அந்த குழந்தை சின்ன சின்ன காரியங்களுக்காக அழுது கொண்டே இருக்கும். ஒரு சின்ன காரியமாக தான் இருக்கும், ஆனால் அதற்கும் அழும். காரணம், அந்த குழந்தைக்கு பேச தெரியாது. ஆகவே அழுதுதான் அந்த குழந்தை தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும். ஸோ சின்ன சின்ன காரியங்களாக இருந்தாலும் அதுலேயும் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி அந்த குழந்தை அடம் பிடித்து அழுது கொண்டே இருக்கும். இப்படி ஆவிக்குரிய ரீதியாக நம்ம ஒப்பிட்டு பார்த்தால், ஆவிக்குரிய ரீதியாக இன்னும் குழந்தைகளாக இருக்கிறவர்கள் சின்ன சின்ன காரியங்களுக்காக அவர்கள் இன்னும் முறுமுறுத்து கொண்டு, அழுது கொண்டு, அடம் பிடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். குழந்தைத்தனமாகவே அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு சொல்லியிருக்கிறார், நீங்கள் குழந்தைகளைப் போல மாறாவிட்டால் என்று தான் சொல்லியிருக்கிறாரே தவிர்த்து குழந்தைத்தனமாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஆகவே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம் மனதில் வைத்து, இன்றைக்கு நான் பாலை உண்கிறவனாய், அதாவது குழந்தையாய் நான் இருக்கிறேனா, இல்லாவிட்டால் ஆவிக்குரிய ரீதியாய் நான் வளர்ந்திருக்கிறேனா, எந்த விதத்தில் என்னுடைய வளர்ச்சியை நான் காட்டுகிறேன், அவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடந்து அதற்கு கீழ்ப்படிந்து என்னுடைய முதிர்ச்சியை நான் காட்டுகிறேனா, இல்லாவிட்டால் அவனுடைய வார்த்தைக்கு எதிர்த்து நின்று
அதற்கு இன்னும் கீழ்ப்படியாமல் என்னுடைய குழந்தைத்தனத்தை நான் காட்டுகிறேனா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எல்லாம் இந்த கடைசி நாட்களில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த சிந்தனையோடு நாம் முடிக்கலாம். நாளை தினத்திலே இதே வேத பகுதியின் அடிப்படையில் நாம் மற்ற காரியங்களை தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென்.